அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் ஆரம்பிக்கும் போது வந்து முன்னாடி வந்து உட்காந்துருந்தேன். அடிக்கடி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு, வெளியில் வந்து தேநீர் வைக்கப்பட்டிருக்கிறது, தயவு செய்து எல்லோரும் தேநீர் அருந்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு. அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பிளாட்ஃபாரத்தில் வந்து செய்யும் அப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த மாதிரி அப்படின்னு அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாரும் போய் டீ சாப்பிடவே போகவில்லை, எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அது வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, அது கமல் மேல உள்ள ஈர்ப்பு தான் அந்த ஈர்ப்பு நான் நினைக்கிறேன். அப்படி தேநீர் கூட அருந்த செல்லாமல் தேனீக்களா யாரும் அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கும், குறிப்பா பின்னாடி உட்காந்து கை தட்டிட்டு இருக்க ரசிகர்களுக்கும், பின்னாடி கை தட்டிக்கலாம், ஒழுங்கா பேசினா அப்புறம் பின்னாடி கை தட்டலாம்னு சொல்லிட்டு அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிற விமர்சகர்களுக்கும், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பேச போற புத்தகம் வந்து மதிப்புக்குரிய திரு பாலுமேந்திரா அவர்கள் வெளியிட்டு திரு ஞானசம்பந்தம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த புத்தகத்தை பற்றி அல்ல. நான் பேச போற புத்தகம் வெளியிட்டவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், பெற்றுக்கொண்டவர் ராஜலட்சுமி. அந்த புத்தகத்தின் பெயர் கமல். ஸோ நான் முதல்ல பேச போகிறது அந்த புத்தகத்தை பற்றி மட்டும்தான். கமல் சார் வந்து ஒரு திறந்த புத்தகம். யாரோ ஒரு சித்தர் வந்து ட்ரெஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்தாரா, யாரோ போய் கேட்டாங்களா, ஏங்க இந்த மாதிரி சட்டையெல்லாம் பிச்சுக்கிறீங்கன்ட்டு. உரையை பிச்சா தானே நான் வந்து உள்ள இருக்க கடிதத்தை படிக்க முடியும்னு சொன்னார் அவர். அதாவது உரையை பிச்சா தானே உள்ள இருக்கிற கடிதத்தை படிக்க முடியும், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி கமல் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்களை சட்டை பண்ணதே கிடையாது. அந்த காலத்துல சட்டை இல்லாம நடிச்ச ஒரு நடிகர்னு பார்த்தோம்னா அவர் கமல்ஹாசன் தான். முற்றும் திறந்தாதானே முனிவர், இவர் வந்து முக்கால் திறந்திருப்பாரு. அவ்வளவு செக்ஸியான ஒரு உடம்பு. இப்பெல்லாம் நம்ம சிக்ஸ் பேக்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிட்டு போன ஒருத்தர். விக்ரம்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து கமல் சார் வந்து அப்படியே அந்த மீண்டும் மீண்டுமான ஒரு சாங் இருக்கும். அதுல நடந்து வந்தாருன்னா எல்லாரும் டிம்பிள் கபாடியை பார்க்கும்போது நான் வந்து கமல் சாரை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா டிம்பிள் கபாடியை வந்து கமல் சாரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அம்சமான ஒரு கட்டுக்கட்டா இருக்கும். அதே மாதிரி புருஷ லட்சணம்னா அது வந்து கமல் சார் தான். புருஷ லட்சணம்னா அவர் நிறைய பெண்களை காதலித்தார், சில பெண்களை மனம் செய்து கொண்டார். அந்த புருஷ லட்சணத்தை பத்தி நான் சொல்லல. புருஷ லட்சணம்னா தைரியம்னு ஒன்று இருக்கு, தைரியம் தான் புருஷ லட்சணம் உண்டு. அந்த மாதிரி எதை சொன்னாலும் தைரியமா சொல்ற ஒரு பாங்க வந்து கமல் சார்ட்ட நான் பார்த்து மிரண்டு போன ஒரு விஷயம். செக்ஸை பத்தி பேசணும்னா அவர் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவாரு, அது வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம், இதை போய் இவ்வளவு பெருசா அலட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விபச்சாரத்தை பத்தி அவர் சொல்லும்போது, விபச்சாரம் மட்டும் இல்லைன்னா இங்க யாரும் பொக்கே கொடுத்தலாம் லவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, வீடு பூந்து ரேப் தான் பண்ணுவாங்க. அதனால விபச்சாரம் ரொம்ப அவசியம் ஒரு நாட்டுக்கு, அது முறைப்படுத்தப்படணும். இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காரு. நான் இங்க எதுக்கு அது நினைவு கூறேன்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் பேசினேன். நான் பேசும்போது சொன்னேன், இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க, அவ்வளோ விசேஷமான நாள் புதன். புதன்கிழமை அன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சி, நம்ம சைட் அடிக்கும் போதே அந்த பொண்ணு கண்ணடிச்சு, நம்ம வந்து ஐ லைக் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்லி, டோக்கன் அட்வான்ஸாக ஒரு முத்தம் கிடைக்குமான்னு கேட்டால் நான் இப்போல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம திக்கு முக்காடி போவோமோ அந்த மாதிரி இந்த திரைப்பட விழா அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி ஒரு பொண்ணு சொன்னான்ட்டு. இன்னைக்கு வந்து இந்தியா கூடையில படிச்சு பார்க்குறேன், அதில் சினிமாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, பார்த்திபன் வந்து பெண்களை தரக்குறைவாக பேசினார். நான் இதுதான் பேசினேன். அதாவது இவ்வளோ அழகா ரொம்ப கவிதையா அழகா சொன்னா கூட பெண்களை வந்து இழிவாக பேசினான்னு இப்போ 2013 சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி ரொம்ப சர்வசாதாரணமா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தைரியமா வந்து வெளிப்படுத்துற ஒரு தன்மை, அந்த தைரியத்தை தான் நான் புருஷ லட்சணம்னு சொன்னேன். இந்த தைரியம் வந்து செக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கடவுள் வரைக்கும் நிலம். கடவுளை பத்தி அவ்வளவு தைரியமா பேசக்கூடியவர். சமீபத்தில் ஒரு படத்துல வந்து கடவுளை இப்ப இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன், அவ்வளவுதான். இந்த வசனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கால் நீட்டி படுத்துட்டு இருக்க கடவுளை கை தட்டி வரவேற்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவர் வந்து அவரே ஒரு புத்தகம், அவரே ஒரு தொகுப்பு, கமல் சாரே ஒரு தொகுப்பு. அவரை தொகுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் அவருக்கு என்ன கொடுக்கறது, ஏன்னா எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்காரு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு பாட்டில் இருந்தது. பாட்டில்னா வெறும் பாட்டில், நீங்க தான் தப்பா நினைச்சுக்காரு, ஒரு மரத்துல பாட்டில்.
அதை எடுத்து வச்சு ஏதாவது எழுதணும் அவசர அவசரமானு சொல்லிட்டு குப்பிக்குள் அடங்கா கடலே முழு ஃப்ரேமுக்குள் அடங்கா பிடாரி கமலே அப்படின்னு எழுதிருந்தேன். குப்பிக்குள் அடங்கா கடலே முழு ஃப்ரேமுக்குள் அடங்கா பிடாரி கமலே. முந்திரி கொட்டையை அவசர கொடுக்கையை எல்லாத்தையும் முன்னாடியே படிச்சுட்டு தன்னைத்தானே எழுதி கொண்டு இருக்கும் ஒரு புத்தகமே. அவரே எழுதிட்டு இருக்க ஒரு புத்தகம். அவரை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் புத்தகம் மட்டுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நூலகம்னு சொல்லலாம். அவர் படிக்காத புத்தகங்கள் கிடையாது. ஒரு புத்தகத்தை கொண்டு போய் ஒரு நூலகத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம். ஆனா ஒரு நூலகத்தையே கொண்டு வந்து ஒரு புத்தகத்துல வைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அந்த முட்டாள்தனத்தை தான் மனா அவர்கள் செய்திருக்கிறார்கள். சொன்னோன்னா எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கலாம். எல்லா புத்திசாலித்தனமான விஷயத்தையும் முட்டாள்தனமா செய்யறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா முட்டாள்தனமான விஷயத்த புத்திசாலித்தனமா செய்யறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நூலகத்தை கொண்டு வந்து ஒரு புத்தகத்துக்குள்ள அடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை ரொம்ப சுலபமா செஞ்சிருக்காரு மனா. அதனால மானாவரியா அவர் எழுதாம இந்த மனாவரியா அவர் எழுதியிருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய அனுபவம், இவ்வளவு நாள் அவருடைய அனுபவம் வந்து இந்த புத்தகத்தை ரொம்ப அழகா, அப்புறம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கமல் சாரை பத்தி இவ்வளவு புத்தகமா அதை சுருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சுருக்கத்தை செஞ்சதுக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி தலைப்பு சார்லி அவர்கள் சொன்னாரு, நம் காலத்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மனா வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த தலைப்பு வச்சிருக்காரு. இன்னும் 20 வருஷம் கழிச்சாலும் இந்த புத்தகத்தை நம்ம எப்படி படிப்போம்? நம் காலத்து நாயகன் தானே படிப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம் காலத்து நாயகன் தான், 20 வருஷம் கழிச்சு நம் காலத்து நாயகன் தான். அதனால நம் காலத்து நாயகன்ற தலைப்பு ரொம்ப சரியான தலைப்புங்கிறது என்னுடைய வாதம். அதனால எக்காலத்துக்குமான நாயகன்றது வேற எவனும் வக்காலத்தை வழங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வந்து கமல் சாரே செய்வாரு, வேற யாரும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் அவர்கிட்ட நிறைய இருக்கும். நான் முதல்ல சொன்ன அனுபவம்னு சொல்லிட்டு, மனா அவர்கள் வந்து 1977 தான் கொல்லிப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு இதழில் எழுதியிருக்காரு, 77. ஆனா கமல் சார் வந்து 70களிலேயே நிறைய பாவைகளோட இதழில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பாவைகளோட இதழில் அவர் அப்பவே எழுத ஆரம்பிச்சார். நீங்களா 77 தான் எழுதுனீங்க, அவர் அப்போ 70 எழுத ஆரம்பிச்சிட்டாரு. முந்தா நாள் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அதே கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணை போய் லிப் கிஸ் பண்ணிட்டாரு. இது ஸ்கூல்ல பெரிய பிரச்சனை ஏற்படுச்சு. அதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த பையன் பேர் என்ன கமலாசனா அப்படின்னு கேட்டேன். அவங்க பயங்கர ஷாக் ஆகி, இல்லைங்க பாதி உண்மை, அவன் பேர் வந்து கமலநாதன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுன்னா, எனக்கு இந்த லிப் கிஸ்னாவே உடனே எனக்கு கமல் சார் தான் ஞாபகத்துக்கு வருவார், யாருமே ஞாபகத்துக்கு வரதில்லை. ஏங்க கமலை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் அந்த லிப் கிஸ்லயே இருக்கீங்கன்னு கேட்கலாம். அவருடைய கடைசி படம், இதுக்கு முன்னாடி வந்த படம் கூட மன்மத அன்பு தான். உடம்புக்கு தான் வயசே தவிர உதட்டுக்கு வயசே கிடையாது. அப்படி இன்னும் தன்னை இளமையாகவே, இப்ப கூட பாலமேந்தர் சார் மெதுவா சொல்லிட்டே இருந்தாரு, நாங்க இன்னும் சில விஷயங்களை பேசுவோம் அப்படிலாம் சொன்னாரு. அப்ப எனக்கு பயங்கர ஆர்வமாச்சு, இன்னும் ஏன் பேசிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியல, அது வேற விஷயம். அப்புறம் பக்கம் பக்கமா சொல்ல முடியல, நிறைய இருக்கு இதுல. 358. நான் இது எதுக்காக விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரேன், கமல் சார் எங்க இருந்து எங்க வந்திருக்காருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரா சொன்னாங்க பிறவி கலைஞன்னு சொல்லிட்டு. பிறவி கலைஞனா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். சத்தியம்னு ஒரு படத்துல, சிவாஜி சார் ஆக்ட் பண்ண படத்துல ஜெயசித்ரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல கமல் சார் ஒரு இடத்துல அழுவாரு, தேட்டரே சிரிப்பாங்க. அதாவது அந்த நடிப்பு வந்து கமல் சாருக்கு பொருத்தமா இல்லை. அப்போ அதாவது எடுத்த உடனே பிரமாதமா நடிச்சிருந்தது ரொம்ப சாதாரணமான விஷயம். சிறுக சிறுக தன்னை திருத்தி தன்னை செதுக்கி கொண்டு வருவதற்கு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அந்த கலையை வேற யாரும் அவருக்கு கற்றுக் கொடுக்காம ரொம்ப சிறப்பாக செஞ்சது வந்து கமல் சார்னு சொல்லலாம். 358வது பக்கத்துல இதுல ஒரு கேள்வி பதில் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுடைய சம்பளம் உயருமா அப்படின்னா அவருடைய பதில் நிச்சயமா உயரும். ஏன்னா என்னுடைய முதல் படத்தோட சம்பளம் வெறும் 250 ரூபாய். அதாவது முதல் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 250 ரூபாய். அதனால இனிமேல் நான் எந்த படம் நடிச்சாலும் அதுல டெஃபினட்டா என்னுடைய சம்பளம் உயரத்தான் செய்யும். இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு தத்துவம்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம பிறந்ததை விட இப்ப நம்ம எல்லாருமே ஒரு லாபத்தோட தான் இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜட்டியாவது போட்டிருக்கோம். நம்ம பிறந்த நிலைமையை விட இப்ப நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில லாபத்துல தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஜட்டியாவது போட்டிருக்கோம். முதல்ல நம்ம இருக்கிற நிலை ரொம்ப சந்தோஷமா நிலைன்னு உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும். அந்த பதில் தான், அந்த சாதனை தான் அந்த பதில இருக்குன்னு நான் பாக்குறேன். கமல் சாருக்கு எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, அவருடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிடுவாரு. அவருடைய எல்லா மகிழ்ச்சிக்குமே நான் போய் கலந்துக்குவேன். ஒரு தடவை நான் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு போனேன். புதிய பாதை வந்த புதுசுல ஒரு பயங்கர பரபரப்பு. நான் உள்ள நுழையும் போது எல்லாரும் எனக்கு ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. நான் ஓடி போய் கமல் சார்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் கேட்டேன்.
ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எழுதினாரு. பலரது கனவாய் பார்த்திபன் திகழ்கையில் பார்த்திபன் கனவில் நான் இருப்பதில் மகிழ்ந்து அப்படின்னு போட்டாரு. அதாவது பலரது கனவாய் பார்த்திபன் திகழ்கையில் பார்த்திபன் கனவில் நான் இருப்பதில் மகிழ்ந்து அப்படின்னு. நான் இப்ப எதுக்காக சொல்றேன்னா, அந்த ஆட்டோகிராஃப் நோட்டை நான் எப்பெல்லாம் எனக்கு ஒரு சோறு வருதோ அப்பெல்லாம் நான் எடுத்து பார்ப்பேன். அவ்வளோ பெரிய தெம்பியும் அவ்வளோ பெரிய டானிக்கையும் அவருடைய அந்த எழுத்து எனக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பல வகையில கமல் சார் வந்து எனக்கு ஒரு பயங்கர என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டி, ஒரு குரு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரசிகனை ஒரு கலைஞனை மீறி அவர் நான் குருவா பார்க்குறேன். அப்புறம் மனுஷபுத்திரன் அவர்களுடைய எழுத்தை வந்து நான் ரொம்ப அழகா நேசிக்கிறவன், வாசிக்கிறவன் சொல்றதை விட, அவர் வந்து கமல் சாரை பத்தி அவருடைய முன்னிலை எழுதியிருக்காரு. கமல் வந்து ஒரு பரிசோதனை கூட மாதிரி. அதாவது இப்ப இந்த இளைஞர்கள் என்னதான் பரிசோதனை பண்ணி பார்த்தாலும் சினிமாவில் அது எல்லாமே கமலுடைய அவருடைய பரிசோதித்து பார்த்ததின் நீட்சியை, அதாவது கமல் பரிசோதித்து பார்த்ததோட நீட்சி தான் நம்ம எல்லாமே இப்ப பரிசோதித்து பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப சரியான ஒரு விஷயம். அதே மாதிரி கமலுங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது. கமலே ஒரு பெரிய இயக்கம். அவரை நீங்க எவ்வளவுதான் புகழ்வுரை செஞ்சாலும் அந்த புகழ்வுரைக்குள்ள அடங்காது அவருடைய வெற்றிகள் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரை பத்தி என்னால புகழ முடியல. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையிலையும் அங்கே அரங்கத்திலையும் பலர் வந்து வேலை இருக்கிறதுக்காக போயிட்டே இருக்காங்க. வேலையே இல்லாத ஆட்கள் நாங்கள் தான் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் வேலை இல்லைன்னா அவர் கூப்பிடுங்க, மதுரையிலேருந்து கூட வந்துடுவார் அப்படிங்கிறது. இப்போ எல்லாருமே போகிறப்ப சொல்லி தான் போகிறாங்க வேலை இருக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக வேலை இருக்கும், இல்லாமல் இருக்காது. இல்லை இந்த மாதிரி அரங்கத்தை, அதுவும் திரு பார்த்திபன் அவருடைய பேச்சை சில பேர் கேட்காம போயிட்டாங்க. சில பேர் கேட்ட உடனே போனோம்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அடுத்து நம்ம பேச போகிறோம். நான் கூட சொன்ன பாருங்க, தேட்டர் காலியான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த அருமையான விழாவிலே மிக அற்புதமாக இந்த நூலினை வெளியிட்டிருக்கக்கூடிய உயிர்மை பதிப்பகத்தினுடைய அதனுடைய பதிப்பகத்து உரிமையாளர், என்னுடைய இனிய நண்பர், நாடு ஓட்டும் நல்ல கவிஞர் திரு மனுஷபுத்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நல்ல சபையும் நல்ல புத்தகமும், புத்தகத்தை பார்க்குறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுது. நான் தமிழ் புத்தகங்கள் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது உண்டு. சுஜாதா அவர்களால் எழுதியிருந்தாரு, என்னை பற்றி எழுதுறப்ப கற்றது மட்டும் இல்லை, மதுரையிலிருந்து ஞானசம்பந்தன் சில புத்தகங்கள் கொண்டு வருவார். நாங்கள் பழைய புத்தகமாக எடுத்து வருவேன், அதற்கு நான் கூட கிழிஞ்சு போக போட்டிருக்கு அப்படிம்பாரு. அதாவது படிச்சா கிளியாதான் அப்படி நான் கிழிஞ்சிருமா, அவ்வளவு பழைய புத்தகம் எங்கதான் எடுப்பாரோ அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன்னா அவருக்கு நான் கொண்டு வரப்ப என்ன பண்ணுவேன்னா, உலக புத்தகம்லாம் அவர் படிச்சிருப்பாரு, அதனால எங்கேயும் கிடைக்காத புத்தகமாக கொண்டு வருவேன். போன நூற்றாண்டு புத்தகங்கள்லாம் மதுரையில் அது ஒரு பெரிய பெருமைங்க. பழைய புத்தக கடைகள் வந்து பலர் வந்து அதை மறந்துடுறாங்க. போகிற போக்கில் நானும் பரமசம் போகிறேன்னா, ஒரு ஓரத்தில் கிடந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தோம். 1830 வந்த தமிழில் வந்த முதல் அறிவியல் நூல் தெரியுமா உங்களுக்கு? இது ரேனிஸ் பாதிரியார் எழுதுனது, பூமி சாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த நூலோட பேர். இவ்வளவு பெரிய புத்தகம், யாரும் 830 வந்த புத்தகம். 80 வகையான நெல் பத்தி அதுல இருக்குதுங்க. 80 வகையான நெல். இப்ப நெல்லுக்குமே இங்கிலீஷ் பேர் தானே வந்துருச்சு, ஐயா 8 அப்படின்னு சொல்லி. அது கூட ஒரு சந்தேகமா கேட்டாரு, ஐயா 30 தானே அப்படின்னு கேட்டாரு. இல்லை வேற இங்க ரிசர்ச் சென்டர் அதை வச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி 80 வகையான நெல்லை பத்தி அதுல குறிப்பு இருந்தது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்ல தமிழ் நூல்களை பதிப்பிச்சு நல்ல அருமையான செய்திகளை நல்ல தாளோடு கொண்டு வரதுல உயிர்மைக்கு தனி இடம் உண்டு. திரு சுஜாதா அவர்கள் இருக்கிற போது அவருடைய நூல்கள் எல்லாம் வெளியிடுறப்ப என்னை அழைச்சி நல்ல மேடை தந்தார். அது போல இன்றைக்கு அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, தலைமை உரையாற்றிய மாலன் அவர்கள், அது தொடங்குறப்ப அந்த ஒரு ரொம்ப சூடாக தான் இருந்தது. அப்படிதாங்க இருக்கும். தமிழ் புத்தகம் வெளியிடுறதா என்ன சாதாரணமா? என்ன தமிழ் படமா இருந்தா படம் முடிவோட கிளைமாக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் படமா இருந்தா கிளைமாக்ஸ்ல ஆரம்பிக்கும். இது கிளைமாக்ஸ்லேயே தொடங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னன்னா, எந்த நூல் அரங்கேற்றம் பண்ற போது இப்படி ஒரு வாத விவாதங்கள் இருக்குதாங்க செய்யும். ரொம்ப பேருக்கு படிச்சிருப்பீங்க இருந்தாங்க, ஞாபகப்படுத்துறேன். கந்தபுராணம் என்ற நூலை அரங்கேற்றம் பண்ண வந்த போது அந்த முதல் அடியை எடுத்து கொடுத்தவர் முருகப்பெருமான்பாங்க. இந்த புராண இதுகளில் உண்டு. அதுல ஒரு புலவன் தப்பு கண்டுபிடிச்சு அரங்கேற்றத்தை நிப்பாட்டி, இவருக்கு என்ன இது ஏன் இது இல்லை, முருகன்னா முருகன் மேல தப்பாய் போகும். திகழ சக்கர செம்முகம் ஐந்துளான்னு அது ஆரம்பிக்கும். திகழ் தசக்கரம் சிறப்பிழகரம் இல்லு தாக்கோடு சேர்ந்துச்சுன்னா டானா ஆகாதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சுட்டான்.
இப்ப நான் சொன்ன எதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காரு, நன்றி. ஏன்னா பூர்வ இப்ப நம்ம ஏதோ பாவம் தமிழ்ல பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி, முடியாதவர் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பயமுறுத்தி கூட சொல்லல. ஞாபகம் வச்சுக்கோங்க, திரைப்படகிற இல்லு இந்த பக்கம் திகழ் தசக்கரத்துல தானா இந்த எள்ளும் தாவும் சேர்ந்தா டாவா மாறாது, இலக்கண குறிப்புள்ளேன்ட்டான் புலவர். நான் இன்னைக்கு ராத்திரி முருகனை கனவுல வச்சுக்கிட்டு இருக்க, நீ தானே எடுத்து கொடுத்தாங்க, என்னை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல. அப்புறம் முருகன் வந்து கவலைப்படாத, நாளைக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன், அவன் ஆதாரத்தோட வருவான்னு சொல்லி மறுநாள் இவர் திருப்பி அரங்கேற்றம் பண்ண போது பழையபடி அந்தாலே வந்துட்டான். நேற்று நிப்பாட்டினவன் அவன் ஒரு வாரமா அங்கே தடையிடான். நம்ம இல்லாத அரங்கேற்றம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த திகழ் வராதுன்னு சொன்ன உடனே ஒரு புலவன் உள்ள வந்து முருகன் அனுப்பினான்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வந்து வீர சோழியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது. அதுல இந்த நகரத்துக்கு முன்னாடி தகரம் வந்தால் அது நகரமாக மாறுவதற்கான இலக்கணம் இருக்குன்னு எடுத்துக்காட்டுறாரு. கந்தபுராண அரங்கேறிச்சுங்க. இல்லைன்னா அப்படி ஒரு நூல் நமக்கு கிடைச்சிருக்காது. இது மாதிரி 1000 சொல்லலாம் நீங்க. அது மாதிரி இலக்கிய மேடைகள் அது தான் செய்யும். எந்த ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்படியா அப்படின்னு 4 பேர் வாங்கி படிக்கணுமே. காந்தியடிகள் வந்து நம்ம வர புத்தகம் வெளியிட்டிருப்பவே இது குறைவாகத்தான் இருக்குது, தடை செய்யப்பட்ட புத்தகம் பாருங்க, வித்து தீர்த்துருமா அப்படியே. அது உண்மையும் கூட. ஏன்னா அப்ப வெள்ளக்காரர்களுடைய ஆட்சி இல்லையா, அவன் கருத்து சொல்றதும் கருத்துக்கு மறுப்பு சொல்றதும் இவெல்லாம் இருக்கத்தான் செய்யணும். ரொம்ப நல்லா தொடங்கிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோடு மட்டுமில்ல, இந்த நூலை பற்றி சொல்ற போது இங்கு மேடையில் பேசிய பெருமக்கள் எல்லாரும் பத்மஸ்ரீ கலைஞானி என்னுடைய இனிய நண்பர் கமல் அவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள். நாங்க அவர் படத்தில் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா நம்மளை கூப்பிட்டு பேச விடுறப்ப சில சமயத்துல 3/4 மணி நேரம் அவரை பத்தி புகழ்ந்துட்டு அவர் பேர் மறந்து வச்சுப்பாங்க சில பேர். அப்படிப்பட்ட இனிய நண்பர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்தால் கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லாருமே அங்க தொடங்கி திரு முத்துக்குமார் அவர்கள், அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதினவர் சண்முகராஜா அவர்கள், பெருமாண்டி படம் பண்ணப்ப அப்பதான் திரு கலைஞானி அவர்கள் என்ன அழைச்சி இதுக்கு இந்த திரைக்கதை எழுதுறப்ப நீங்க கூட நெல்லுங்கன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு என்னைய நீங்க நடிக்கிறீங்களான்னு என்னைய கேட்டு நான் கிடுகிடு நடுங்கி, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன், நம்ம சிலபஸ்ல கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவர் எந்த நடிகை சொல்வாருன்னு அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஃபெட்னா அமைப்பு இங்க திரு ஜீவா அவர்கள் வந்திருக்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து. அவங்களுடைய கணவர் திரு சிவராமன் அவர்கள் தான் அங்கே தமிழ்ச்சங்க தலைவராக இருந்தாங்க. இந்த விழா நடக்குதுன்னு அவங்க வந்தவங்க உடனே இங்கே புறப்பட்டு வந்துட்டாங்க. அங்கே போயிட்டேன். அப்புறம் திருப்பி வந்த பிறகு கமல் சார் விடலை, பாருங்க ஒன்றும் இல்லை, மாட்டை நான் பிடிக்கிறேன் அவர் சொன்னது, நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிங்க அப்படின்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப புரிஞ்சிருக்குமே, இன்னொரு வரைக்கும் நான் வந்து கந்தபுராணம் சொன்னு ஒருத்தர் பேச மாட்டேங்க, திகழ் சக்கரம்னு போப்பாட்டீங்க, டீலிங் ஒண்ணு புரியுது பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, பழக்கப்பட்ட சொல்ல அவ்வளவுதான். மக்கள் மொழி, புத்தருடைய கொள்கை ரொம்ப பரவக்காரன் எழுதுறீங்களா, பாலி மொழியில பேசினார். பாலி மக்கள் மொழி, மக்கள் மொழியில பேசுற எதுவும் போய் சேரும். 2 நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு முதல்ல திரு கமலஹாசன் அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப இந்த பாலி மொழி பற்றி நான் சொன்னப்ப அவர் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு. உண்மைதாங்க, இப்ப நீங்க மேடைகளில் பேசுறப்ப என்ன செய்றீங்க, எல்லாருக்கும் புரியுற மொழியில பேசுறீங்க, அதனால போய் சென்றடையுது. புத்தர் அதைத்தான் சாதிச்சார் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. சட்டு சட்டு அந்த செய்திகளை கொண்டு கொடுப்பார். அதே போல திரு சார்லி அவர்கள் பேசுறப்ப ரொம்ப உணர்வு வயப்பட்ட அழகா சொன்னார். இந்த புத்தகத்தினுடைய எத்தனை பெருமைகள் எத்தனை கட்டாயம் வேணுங்க. சிவாலி கணேசனை பத்தி இன்னும் சரியான புத்தகங்கள்ல தெரியுமா உங்களுக்கு? ஏன் திருவள்ளுவரை பற்றிய சரியான புத்தகம் என்ன இருக்கு? திருக்குறள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதை எழுதினவர் யாரு? திருவள்ளுவரா? தெரியாது. பேரு திருவள்ளுவரா? தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் தமிழ் வாத்தியார் தான். என்ன செஞ்சோம்னா, வள்ளுவம் என்பது அவருடைய குலம், திரு என்பது அடைமொழி. அப்ப அவருடைய வரலாறுகளை பற்றிய கல்வெட்டுகளோ அவரை பற்றிய சில செப்பேடுகளோ நமக்கு கிடைக்கலைங்க. ஆனா என்ன செய்யறோம், குறளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும். அந்த மனுஷன் யாரு? குறள் தானா? எவ்வளவு யோசிக்கிறோம். அப்ப மனிதர்களும் வேண்டியிருக்கு நமக்கு.
நல்லா சொன்னாங்க, காலம் நமக்கு தெரியணும் அப்படின்னாங்க. என் சரித்திரம் எழுதின ஊவே சாமிநாதையர் அவர்கள் 800 பக்கத்துக்கு மேல அதை எழுதுறப்ப அந்த காலத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே வருவார். அது போல அழகா சொன்னாங்க. இங்கே திரு பார்த்திபன் அவர்கள் பேசுறப்ப எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நான் நல்லா கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு வார்த்தையாவது சாதாரண வார்த்தை பேசுவாரான்னு பேசவே இல்லைங்க. பூராமே ஆராய்ச்சி வார்த்தை மாதிரி. இப்ப என்ன ஆச்சரியம்னா, சில பேர் ஒரு செய்திக்காக ஒரு வாரம் தயார் பண்ணி ஒரு கூடத்துல பேசுவாங்க. ஆனா அவர் ஒவ்வொன்றும் பச்சை அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். பொறாமையா இருக்குது நமக்கு அவரை பார்த்த உடனே. ஏன்னா வார்த்தை எப்படி வசப்படுறது கஷ்டங்க. ஏதாவது இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண விஷயத்தை கூட பஞ்சு டைலாக் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு வியாழக்கிழமை கை தட்டுறாங்க எல்லாரும். அப்படி இருக்கப்ப அவர் அடிச்சாருவாங்க. என்ன மாதிரி போற போக்குல எழுதி வர்றாரு யோசிச்சு, இதவே அவர் கவிதையாக்கிட முடியும். மனா எப்ப இதழ்கள் எழுதினாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு ஒரு பின்னாடி ரிவர்ஸ் போயிட்டு வந்தார் பாருங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதுபோல இங்க ரோஹிணி அவர்கள் பேசுற போது அவருடைய குரல் பெரிய ஆச்சரியம். அந்த குரலை வந்து நான் ரொம்ப ஒரு பாட்டுக்கு நடுவில் அவங்களுடைய குரல் ஒன்று வரும். கண்மணியே கண்மணியே கொஞ்ச நேரம் எழுதுகிற பாட்டுல குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு மாடுலேஷன் கொடுக்க முடியுமா குரல் அப்படின்னு. அந்த தன்மை அவங்க நல்லா அழகா படிச்சு காமிச்சாங்க. முழுவதும் கூட படிச்சு ஒரு ஆடியோ போட்டு விட்டா நல்லா இருக்கும். இல்ல அது ஒரு விற்பனைக்கு தானே, நல்ல விஷயம் தானே. புத்தகங்களை ஆடியோவை மாற்றணும். அப்பதான், ஏன்னா இப்ப பல பேர் படிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. வாங்கணும்னு பார்த்துட்டு அருமையா இருக்கு சார் வச்சுக்கங்க கொடுத்து போறாங்க. அதுக்காக போட்டோம் நம்ம. நான் என்ன சொல்றேன், கோவம் மாதிரி 2 வார்த்தையாவது வை. ஜெயகாந்த் எழுதினாரு, என் எழுத்து வாசகனை ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னாரு. அவனை கோவப்பட வைக்கணும், எரிச்சல் மூட்டணும், கண்ணீர் விட வைக்கணும், ஆனந்தப்பட வைக்கணும். ஒன்றும் செய்யலைன்னா அது என்ன அது? அது ஒன்றும் எழுத்தே இல்லையே, நம்ம படிக்கவே இல்லைன்னு தான் சொல்றோம். நீங்க நல்லா கவனிங்க. நாம வந்து படிக்கிற காலங்களில் மார்க் குறைய வாங்குறதுக்கோ ஃபெயில் ஆகிறதுக்கோ சாய்ஸில் விடுறதுக்கோ காரணம் தெரியுங்களா? நாம் வந்து சுவாரஸ்யமாக படிக்கலைங்க. அதான் ஒரு காரணம். வேணையேன்னு உட்காந்து பார்த்து ஒரு பரிசை காலில் ஒருத்தன் 3/4 மணி நேரம் பரிசை எழுதிட்டு எனக்கு சொல்கிறேன், இது ஏன் கொஸ்டினே இல்லை அப்படின்னா. அப்புறம் நான் 3/4 மணி நேரம் எழுதுனேன் அப்படிங்க. எல்லாரும் எழுதுனாங்க, நான் பாட்டு அது மாதிரி பழக்க தோசை எழுதிக்கிட்டீங்க. இந்த வாங்கினோடனே சில பேர் எழுதி வாங்கி தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி நான் பாட்டு எழுதிவிட்டேன். அப்புறம் பார்த்துருக்கேன், அது கெமிஸ்ட்ரி கொஸ்டின்னு, இல்லை பிசிக்ஸு. என்ன செய்யறது போங்க, இப்படி படித்தா என்ன ஆகிறது? ரொம்ப அழகா எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து பார்த்திபன் அவர்கள். அதே மாதிரி ஐயா இந்த நூலினை வெளியிட்டு பெருமை சேர்த்த திரு பாலுமகேந்திரா அவர்கள் போன முறை சுஜாதா அவர்களுடைய அந்த ஓராண்டு விருது விழாவுக்கு வந்திருந்தப்ப அவங்க பேசின விஷயத்த எப்போவும் நான் சாயங்காலமோ மாலையிலையோ திரு கமல் அவர்கள்ட்ட நான் பேசுறப்ப நான் என்ன பார்த்தோன்னா அது சொல்லவே வழக்கமா. நான் மட்டும் தினம் பேசணும்னு சொன்னா கூட சில பேர் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு போவாங்க. இந்த உண்மையே கூடங்க, எனக்கு அந்த அனுபவம்லாம் உண்டு. ஒரு முறை அவர் கூப்பிட்டப்ப நான் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன் மதுரையில். திடீர்னு கூப்பிட்டவும் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பேச ஆரம்பித்தேன். பொதுவாக நானே ஒரு பேசினா நான் ரொம்ப சிரிப்பேன். நான் பயங்கரமாக சிரிக்கவும் ஒரு ஆள் கிட்ட வந்துட்டான். ஏன்னா நம்ம ஊரில் சிரிச்சா கோவம் வரும். ரொம்ப நேரமாக சிரிச்சு பேசுகிறாரு, யாரோடைய இருக்கும் அப்படின்ட்டு யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டார். நான் உடனே கமல் சார்கிட்ட அப்படின்னேன். ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கோபமாக போயிட்டாங்க. நான் உண்மையை சொன்னா கூட ஒரு நம்ப மாட்டேங்கிறாங்க. பொய் சொன்னா கூட பேசாம உட்காந்து பொய் சொன்னா நல்லா கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா, அருமையா பேசுறாரு அப்படின்னா. உண்மையை சொன்னா வைராங்க. அன்றைக்கு சொன்னேன், திரு பாலுமகேந்திரா அவர்கள் அன்னைக்கு பேசுனத கமல் அவர்கள்ட்ட சொல்லிட்டு அவருடைய பேச்சு ரொம்ப என்னை ஈர்த்தது. அவருடைய உயரமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து பாஸ்போர்ட்டாக பார்த்து பழகி போனோம். எனக்கு இந்த இதில் பேசுறதுனால பிடிக்காது. ஏன்னா இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்துட்டோம்னா ஃபுல் சைஸில் நிற்பேன் அங்கே வாழ்க்கேன். இது எதுக்குன்னா நடுக்கம் தெரியாமல் இருக்கேன். அதுக்கு தான் ரொம்ப பேருக்கு என்னுடைய உண்மை தெரியாது. மலேசியாவில் ஒரு தடவை என் கூட பேசின ஒருத்தர், அவருக்கு உடம்புல கிடுக்கிட்டுன்னு ஆடும். பெரிய அரங்கம், இப்படி ஒன்றை பிடிச்சிக்கிட்டாரு. என்ன சிக்கல் தெரியுமா, அதில் கீழே வீல் இருந்திருக்கு. அவர் கொஞ்ச நேரம் அங்கிருந்து பேசுறாரு, எனக்கு தலை சுத்துது. என்ன இங்க இருந்தாரு, அங்கே எப்படி போனாரு? அவர் இந்த ஐஸ் வண்டி மாதிரி தள்ளிட்டே இருக்காரு பயத்துல. என்ன செய்யணும்னு தெரியாம
அப்போ நான் சொன்னேன், அவருடைய இந்த உயரம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு. கமல் சொன்னார், உயரம் மட்டும் இல்லை உள்ளத்திலும் உயர்ந்தவர் அவர் அப்படின்னாரு. அவருடைய அந்த உயரம் உள்ளத்தில் போல அப்படின்னு ஐயா அவங்க சொன்னார். என்ன எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாருங்க. இன்னொன்றுங்க, மனா அவர்களை பற்றி சொல்கிறப்ப சொன்னார் பாருங்க, 20-25 ஆண்டுகள் அவர் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்றில் ஒரே நேரத்தில் 5 வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதில் எழுதுவார், இதில் போவார், இங்கே வருவார், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். மதுரையிலிருந்து சென்னைக்கு அவர் கிளம்பி வர்றப்ப ஒரு பாராட்டு கூட்டம், நான் அதில் பேசுகிறேன். அப்போ கூட நான் கவலைப்பட்டேன், ரொம்ப மென்மையானவர் சென்னைக்கு போகிறாரு, என்ன செய்யறது, எப்படி இருப்பார் அவனு. இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. பிள்ளையை படிக்க வச்ச தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி அவருடைய அந்த நல்ல வளர்ச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. விடாமல் சேகரிக்கிறது, எழுதுறது. இந்த நூல் ஒரு ஆய்வுக்குரிய நூலுங்க. என்கிட்ட ஒரு 60 பேர் எம்பில் பட்டம் என்னுடைய மேற்பார்வையில் வாங்கியிருக்கிறாங்க. 10 பேர் டாக்டர் பட்டம் நான் கைட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம்மந்தம் இல்லாமல் நினைக்காதீங்க. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி அமையணுங்கிறதுக்கு அதை நெறியாளராக இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த நூலில் நீங்கள் அந்த ஒரு ஆராய்ச்சி மெத்தடாலஜியை வந்து ரொம்ப அருமையாக அவர் வந்து கை கொண்டிருக்கிறார். ரொம்ப பாராட்டு. யார் சொன்னது இன்னார் சொன்னதுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு. பின்னாடி ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு. திரு கமல் அவர்கள் நடிச்ச 283 படம் வரைக்கும், அதுவும் எந்த ஆண்டு வந்தது, யார் டைரக்ஷன், எந்த மொழி, ஒரே படம் எந்த மொழியில், தமிழ் தெலுங்கு எல்லாவற்றிலையும் வந்தது, மன்மத அம்பு வரைக்கும் வரிசைப்படுத்தி சொல்றார். ரீசெண்டாக இப்போ வந்து என்ன இருக்கோ அதை வந்து அதில் கை கொண்டார். அவர் நம்ம ரொம்ப பாராட்டணும், அவருடைய பணி தொடரணும். இன்னொன்று, எந்த நூலாக இருந்தேனங்க, அது தொகுப்பாக இருந்தேன், எதாக இருந்தேன், ஒரு பதிவு மறந்துடக்கூடாது. திரும்ப ஒரு பதிவு கட்டாயம் வேணும். திருக்குறளுக்கு இத்தனை உரை வந்திருக்கையே, திரும்ப திரும்ப வருதே, இன்னைக்கு வரைக்கும் புரியலன்னா ஒவ்வொரு முறை படித்தாலும் புதுசாக புரியணுங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு முறையும் படிக்கிற போதும் இப்போ ஒன்றும் இல்லை, நான் எளிமையான உதாரணம் சொல்கிறேன். நாம வளர வளரட்டாங்க ஒரு நூலுடைய அருமை நமக்கு தெரியும். திருக்குறளை 8ஆம் கிளாஸில் படித்தோம், 10ல் படித்தோம், அப்புறம் படித்தோம், இப்போ படிக்கிறோம். இப்போ படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன், அன்னைக்கு நம்ம மனப்பாடம் மட்டும்தான் பண்ணோம். ஒரு வைரக்கல்லை கொண்டு போய் கத்திரிக்காய் வேர்ட்ட கொடுத்தோம்னா அவர் வாங்கி பார்த்துட்டு அழகாக இருக்குது, 2 கிலோ கத்திரிக்காய், அது 2-3 கத்திரிக்காய் எடுத்துக்கோ அப்படிம்பார். அதே பண்ணி பலசர கடை கொடுத்தா 2-3 அரிசி எடுத்துக்கோம்பார். நகைக்கடைக்காரர் கொடுத்தா ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பார். வைரம் வியாபாரிகிட்ட கொண்டு கொடுத்தா 5 கோடி ரூபா கொடுப்பார். அவர் 2 மூடை கத்திரிக்காய், 2 மூடை அரிசி, 5 லட்ச ரூபா. அப்போ என்னதான் உண்மை? கடைசியால் ஏமாந்துட்டார்னு அர்த்தமா? கடைசியால் தாங்க தெரிஞ்சுக்கிட்டார் உண்மையை. அதுபோல நாம வளர 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 ஒரு விஷயத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். அதுபோல ஒவ்வொன்றையும் நம்ம பதிவை வந்து வேணாம்னு சொல்லவே கூடாதுங்க ஒரு போது. அடுத்தது என்ன அப்படின்னா, திரு கமல் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. சொன்னாங்க இல்லையா, என்னுடைய புத்தகம் போன வாரம் 5 புத்தகங்கள் வெளியிட்டப்ப அந்த 5 நூல்கள் வெளியிட்டு விழா நடிச்சிருந்தோம். ஆனால் நம்ம ஆளு எப்படி எப்படி யோசிக்கிறாங்கிறீங்க. அந்த வால் போஸ்ட்டை பார்த்துட்டு உடனே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், கமலோட 5 நூல்கள் படத்தில் நடிக்கிறீங்க ஓட்டுக்கு அப்படின்னாரு. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுச்சு. போகிற போக்கில் பார்த்துருக்காப்ல, இங்கிட்ட அவர் படம், இங்கிட்ட ஏன் படம், 5 நூல்கள், ஓ படம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் நான் நடிக்கிறேன்னா ஒன்றும் சொல்லலை, சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். அவர் சொன்னார், நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதான் வேணும், அறிதொரும் அறியாமை கண்டற்றால். என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு முறை படிக்கிறப்பையும் ஐயோ நமக்கு இது தெரியலையே அப்படிங்கிற ஒரு வெக்கம் வரணும், அதான் படிப்பான். அவரை பார்த்து விடுக்காக சொல்கிறேன், இந்த பாட்டு வந்து காமத்து பாலில் இருக்கு, அப்புறம் போய் படிச்சு பாருங்க, அப்புறம் தான் என்னுடைய அருமை தெரியும். காமத்து பால் பெரும்பாலும் படிக்க மாட்டோம், சிலபஸில் வைக்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா அதனால நீங்கள் கெட்டு போயிருவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது எந்த இடத்துலையுமே அங்கங்களை பற்றி வராது தெரியுமா உங்களுக்கு? உளவியல் பற்றிய விஷயம் அது. இன்னைக்கு நீங்கள் 1000 விஷயத்த இந்த பாலியல் கல்வி வைக்கலாமா வேண்டாமான்னு சண்டை போடுறாங்கல்ல, காமத்து பாலை வந்து சரியாக சொல்லி கொடுத்தோம்னா அதில் வந்து உளவியல் தான் சொல்லப்படுது. திரும்ப திரும்ப சொல்கிற அரிய விஷயங்கள். அறிதொரும் அறியாமை கண்டற்றால்ங்கிற ஒரு விஷயமே அதனுடைய அருமை என்னன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கணும். சமீபத்தில் ஒரு விஷயம் அதை வந்து நான் சொல்லி பிடிச்சிடுறேன். திரு கமல் அவர்கள் ஒரு நாள் என்கிட்ட பேசினார், ஒரு 20 நாளைக்கு முதல்ல. அப்போ சொன்னார், ஒரு பாட்டு ஒன்று இப்போ நான் கேட்டேன், அது என்ன படம்னு முதல்ல எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் கேட்டுட்டு
இவ்வளவு நல்ல பாட்டா இருக்கே அப்படின்னு நினைச்சு சட்டுன்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சான். வைரமுத்துக்கு போட்டி அவரால் கிடைச்சிட்டான், இனி நம்ம போய் அங்கே நிற்க வேண்டியதில்லை, சரியான விஷயம், அருமையான ஆள் கிடைச்சிட்டான்னு சொல்லி அந்த கவிஞ நம்பரை பிடிக்கிறான்னு சொல்லி சேன்னு பார்த்தா அது வைரமுத்து கவிதை தானே. சரசர சாரப்பாம்புன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு சொல்லிட்டு சொன்னாருங்க, 30 வருஷம் கழிச்சு கூட 40 வருஷம் கழிச்சு கூட தொடங்கின இடத்துல அதே வேகம் அவருக்கு இருக்குன்னு சொன்னா இதை நான் அவர்கிட்ட அப்படியே பேசி காமிச்சேன் அப்படின்னாரு. எப்படி பேசி காமிச்சாரா, ஃபோன் எடுத்து வைரமுத்து இருக்காரான்னு கேட்டுக்காரு. குரல் எல்லாம் மாற்றி பேசுறாருன்னு தெரியல, யார் கமல் பேசியிருக்காரு. பேசிட்டு இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யார் யார் பேசுறீங்கன்னு கேட்கறது. நான் தான் கமல் பேசுறேன், ஒன்றும் இல்லை, வித்தியாசமா உங்களை பாராட்டினேன். இந்த குணம் இருந்தால் வளருவோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் பிறரை பாராட்டுகிற குணம் உள்ளவன் தான் ஜெயிக்க முடியும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணர்தல் அன்றோ முருகா, உணர்தல் அன்றோ, சொல்ல சொல்ல இனிக்குதடாங்க. கண்ணாசனுடைய படம் கந்தன் கருணைன்னு ஒரு படம், இந்த நல்ல நாளைக்கெல்லாம் படம் போடுவாங்கல்ல, இந்த இப்போ வழக்கமாக நம்ம 2-3 படம் வச்சுருக்கோம். சுதந்திரமா கப்பல் ஓட்டிய தமிழ் முதன் முறையாக என்ன பார்த்ததே இல்லை அவ்வளோக்கு ஒரு வேலை. சரி கேட்டு விடுங்க. பாராட்டுகிற குணம், அவருடைய வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். ரொம்ப நேர்த்தியோடு நல்ல விழா, நல்ல அரங்கம் ஏற்பாடு செய்த பெருமக்கள் எல்லாரையும் பாராட்டுதல். எப்போ எந்த நூல் கிடைச்சாலும் படிக்கிறது முக்கியங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிடிபடன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? படிக்க வேண்டியதோ நிறைய, நம்முடைய வாழ்நாள் ரொம்ப குறைச்சி. எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் யாருக்கும் தெரியாது, தெரியக்கூடாது. தெரிஞ்சா சந்தோஷமா இருப்போமா? அழுதே செத்து போவாங்க. அதுல சில பேர் சந்தோஷமா இருக்கான். 4வது டிசம்பர், அது பிப்ரவரி, அப்புறம் மாடியிலிருந்து தேதி சொல்லுவாங்க, இந்த நவம்பர் 6 போறாம, அக்டோபர் 8. சில பேர் நேரம் வீட்டுக்கே போயிடுவாங்க, இன்னைக்கு உங்க டேட் அப்படின்னா. அவனே மறந்தாலும் இவன் விட மாட்டான். இது தெரியாம இருக்கிறது எவ்வளவு நல்லது. அப்படி தெரியாத உலகத்திலேயே பெரிய மர்மங்கிறது அதானங்க. அந்த மர்மத்தை கையில் வச்சுக்கிட்டு அபூர்வமான விஷயங்களை அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு படிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது எவ்வளவு இனிமையானது. உலகத்தில் கிடைக்க முடியாத ஒன்றும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்காக படிப்பு, சம்பளத்துக்காக படிப்பு, ப்ரமோஷனுக்காக படிப்பு, எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? மரண பரியந்தம் சில நூல் நம்முடைய உயிருக்கு இன்பம் தரும். தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளுவனே சொல்றாரு ஒரு இடத்துல, உடலுக்கு நீ சாப்பாடு போடுறிய, உன் உயிருக்கு ஏதாவது கொடுத்துருக்கியா? உன் உயிருக்கு என்ன கொடுத்துருக்க? எல்ஐசி பாலிசி எடுத்துருக்கீன்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் அவரே சொன்னாரு, அது என்னன்னா ஊதியம் என்னன்னு கேட்டா, நீ கொடுப்பதும் அந்த கொடுப்பதன் மூலமாக புகழை அடைவதும் தான் உனக்கு பெருமை. அதான் நீ உயிர் கொடுக்குற விலையினார். ஈதல் இசைப்பட வாழ்த்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. என்ன அழகா இருக்கு. இந்த உயிரை மகிழ்விக்க இலக்கியங்களால் முடியும், படைப்பாளிகளால் முடியும். உயர்ந்த செய்தியை படைச்சதுனால பெருமை ஏற்படுதுன்னு சொன்னா, நம்மோடு வாழ்கிற மாபெரும் கலைஞரை, அற்புதமான நடிகரை, தயாரிப்பாளரை, நல்ல நடன கலைஞரை, படைப்பாளியை, சிந்தனையாளரை பதிவு செய்த மனா அவர்களுடைய பணி தொடரட்டும். அவரை ஊக்குவிக்கின்ற உயிர்மையினுடைய பணியும் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.